வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி 7 days சேலஞ்ச் லன்ச் காம்போ டே 4ஓடது தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ரெசிபினா, நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை வச்சு ஒரு பொரியல் பண்ணியிருக்கோம், மோர் குழம்பு வச்சுருக்கோம். ஸோ சூப்பரான காம்போங்க. இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஒன்று காரமாக இருக்கும், மோர் குழம்பு நம்மளுக்கு காரம் இல்லாத இருக்கும். ஸோ ரெண்டு காம்பினேஷனும் செமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் வந்துட்டு ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. தக்காளி போட்டுக்கலாம் கூடவே. இப்போ ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ அது போட்டுக்கலாம், இடித்து வச்சுருக்கேன். தக்காளி வந்துட்டு 2 தக்காளி போட்டிருக்கேன். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. பலாக்கொட்டை வந்துட்டு நம்ம பலாக்கொட்டையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. பலாக்கொட்டை மேலே இருக்க தோல் மட்டும் எடுத்துட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இது மாதிரி நம்ம பலாக்கொட்டையை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ரெட் கலர் ப்ரௌன் கலர் ஸ்கின் இருந்தால் ஓகே, பட் அந்த வெள்ளை கலர் மட்டும் பீல் பண்ணிடுங்க. அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொரியல் செஞ்சுக்கோங்க. நான் ஒரு 4 பேருக்கு நான் செய்கிறேன். ஸோ இந்த பச்சை கத்திரிக்காய் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பாயில் ஆனவுடனே. தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நானும் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொரியல் மாதிரியும் செய்யலாம், இது இல்லை தொக்கு மாதிரியும் செய்யலாம். நல்லா வேக விட்டுட்டிங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி ஆகிடும். ஸோ சாதத்துக்கும் நீங்கள் பெரட்டி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு செமி கிரேவியாக தான் நம்ம செய்ய போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அந்த பலாக்கொட்டையெல்லாம் வந்துட்டு காரத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவு. அது முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா போதும். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி எடுத்து மூடிடலாம். கொஞ்சம் நேரம் பொறுத்து பாருங்கள் எப்படி இருக்குது. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ இன்னும் நல்லா சுண்டுனா தான் நல்லாயிருக்கும். காயம் இன்னும் பாதி வேகணும். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா நம்மளுக்கு எல்லாமே காய் வெந்து நல்லா குழஞ்சி வரும். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. கத்திரிக்காய் மட்டும் தான் குழையும். முருங்கைக்காய் எல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. பலாக்கொட்டையும் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம எடுத்தாக்கா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மூடியை ஓப்பன் பண்ணவுடனே சூப்பரான இந்த கன்சிஸ்டன்சியில் நான் எடுக்க போகிறேன். சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கார்னிஷிங்க்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கிளறி இறக்கிட வேண்டியது தான். முருங்கைக்காய், பலாக்கொட்டை, கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு இறக்கிடலாம். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அது கூட ஊறினதும் நல்லா பாருங்கள், கொஞ்சம் ஊறினதும் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சனாலே போதும். ஸோ அது கூட பச்சை மிளகாவும் இஞ்சி போட்டு எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே
கரைச்சி வச்சுக்கோங்க. அது இப்போ வந்துட்டு மோர் குழம்பு தாளிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெந்தயம்லாம் கொஞ்சமாக போட்டாலே போதும். காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சதும் இந்த அரைச்சி வச்ச மிக்சரை எடுத்து ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற கன்சிஸ்டன்சியில் தான் ஊற்றணும். இல்லைனாக்கா நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா கட்டியாகிடும் ரொம்ப. இந்த தண்ணியாக இருக்கிறதே நம்மளுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பண்ணும்போது அது அப்படியே கட்டியாகிடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு கட்டியாக ஒரு டைமில் மோரும் வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. அது தயிரை வந்துட்டு நம்ம ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு மோர் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அந்த மோரை எடுத்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு பாருங்கள், இந்த அரைச்சி வச்ச மிக்சர் மட்டுமே பச்சரிசி, துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், காரம் உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சி வச்ச மிக்சர் தான் இது. ஸோ இது கொஞ்சம் நம்மளுக்கு கொதிக்கும்போது கொஞ்சம் குழப்பாக கொஞ்சம் வரும். அந்த டைமில் நீங்கள் மோர் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு கொதிக்கும்போது கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம இது நல்லா கொதிக்கட்டும். இது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். மோர் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. நம்மளுக்கு அப்புறமா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடும். நம்மளுக்கு சாப்பிடவே நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஈஸி, பட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு கரெக்டாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், மோர் ஊற்றியாச்சு. ஸோ எல்லாத்தையும் எல்லா மிக்சரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக வேண்டாம். நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப திக்னஸ் வேண்டாம். மோர் மாதிரி கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா போதும். ரொம்ப தண்ணியாக ஊற்றுனீங்கனாலும் உங்களுக்கு அந்த டேஸ்டெல்லாம் இல்லாத போயிடும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நம்ம இது கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக மேலே வந்துட்டு அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு லைட்டாக மேலே நுர வர மாதிரி இருக்கும்போது நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். பக்கத்துலேயே இருக்கணும். இது கொதிக்க விட்டுட்டால் நல்லா இருக்காது. பட் இந்த 2 காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு லைட்டாக கொதி வருது. கொதிக்கக்கூடாது. லைட்டாக நுர அப்படியே மேலே ஃபார்ம் ஆகும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். வேணும்னா நீங்கள் இன்னும் கூட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள். ஸோ கார்னிஷிங்க்கு நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதா. இப்போ பாருங்கள், நுர தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். உங்களுக்கு இந்த காம்போலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 7 days சேலஞ்சு லன்ச் காம்போ தான் நம்ம போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இந்த 7 days நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணுறோம் இந்த லன்ச் மெனு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.